இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் தொகுதி அப்துல் கலாம் குடியிருப்பில் புறணமைப்பு பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அப்துல் கலாம் அரசு குடியிருப்பு தொகுப்பில் வகை 1 உள்ள குடியிருப்புகளில் கதவுகள், ஜன்னல், டைல்ஸ் மாற்றுதல், வண்ணம் பூசுதல் உட்பட பராமரிப்பு பணிகள் ரூபாய் 47.40 லட்சம் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை செய்து துவங்கப்பட்டது. அப்பணி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கழிவுநீர் வெளியேற்றுதலை பாதாள சாக்கடையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிந்தது. அதையும் பார்வையிட்டார். குடியிருப்பில் உள்ள வகை 1, வகை 2 மற்றும் வகை 3 பிளாட்டுகளுக்கு தற்பொழுதுள்ள 1.5 HP மோனோ பிளாக் பம்பு செட்டுகளை 15 லட்சம் செலவில் மாற்றுதல் ஆகிய பணிகளை நிர்வாகிகள் மற்றும் கழக சகோதரர்களுடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சக்தி, இருதயராஜ், ராகேஷ், சகோதரர் சகாயம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் நடைபெற வேண்டிய சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைக்கும் பணிகள் பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் நடைபெற வேண்டிய சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் பற்றிய ஆலோசனை கூட்டம் உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைத்தல் மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிற்கல்வி ஆய்வு கூடத்தை புதுச்சேரி சவரி ராயலு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் பார்வையிட்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலுடன் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிற்கல்வி ஆய்வு கூடத்தை புதுச்சேரி சவரி ராயலு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் பார்வையிட்டனர். வளர்ந்து வரும் இக்கால சூழலில் தொழிற்கல்வியின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை மாணவிகள் தெரிந்து கொள்வதற்கு இந்த கள ஆய்வை சவரி ராயலு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி இந்திரா குமாரி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் அனைவரும் ஆசிரியர்கள் மதியழகன் மற்றும் பரசுராமன், ஆசிரியை மீனா, சபிதா, மகேஸ்வரி மற்றும் மணிமேகலை ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி சென்றனர். முன்னதாக இறை வணக்கத்துடன் இந்நிகழ்ச்சியானது துவங்கியது. கல்லூரி பற்றிய குறும்படம் மாணவிகளிடம் முதலில் திரையிட்டு காட்டப்பட்டது. பின்பு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் கல்லூரியில் உள்ள பல்வேறு ஆய்வகங்களை மாணவர்கள் தங்கள் வந்த ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர்.
ஒவ்வொரு ஆய்வகத்தையும் துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஆய்வகத்தின் செயல்பாடு மற்றும் தற்பொழுதைய காலத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர். மேலும் பல்வேறு பிரிவுகளில் படித்த மாணவிகளின் சுய தொழில் புரிவோர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் பற்றிய தகவல்களையும் மாணவிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குனர், முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கள ஆய்வு நிகழ்ச்சியில் சவரி ராயலு உயர்நிலைப் பள்ளியை தொடர்ந்து வரும் நாட்களில் புதுச்சேரியில் உள்ள மேலும் 4க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பார்வையிட உள்ளனர். இக்கல்லூரியில் 15க்கும் மேற்பட்ட தொழிற்கல்விக்கான மாணவர்கள் சேர்க்கை இம்மாத இறுதி வரை நடைபெற உள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சிவதாஸ் குடும்பத்தினர் பிரேமிதா அட் டோராவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. நாட்டிய சக்கரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் சார்பில் குரு கலை மாமணி டாக்டர் கிருத்திகா ரவிச்சந்திரனின் மாணவி பிரேமிதா அட் டோராவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்கேற்ற நாட்டிய மாணவி பிரேமிதா அட் டோராவிற்கு சால்வை அணிவித்து நாட்டிய சக்கராவின் சிறப்பு சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கலை மாமணி நந்தினி ரமணி, கலை மாமணி ஜெயஸ்ரீ நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டிய நிகழ்ச்சியில் பக்கவாத்தியங்களாக கலை மாமணி குரு டாக்டர் கிருத்திகா ரவிச்சந்திரன் தலைமையில் ரித்தி முராரி ஸ்ரீ ஜெயசங்கர், கலை மாமணி ஸ்ரீ சீனிவாசன், ஸ்ரீ ராஜாராம் சுப்பிரமணியம், கலை மாமணி டாக்டர் பொன் சண்முகம், கலை வளர் மணி ஸ்ரீ வாசுதேவன் ஆகியோர் பங்களித்தனர். முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிவதாஸ் குடும்பத்தினர் சார்பில் சால்வை, கேடியம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மேடைக்கு வாங்க. இசையா இருக்கட்டும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக மிக தன்னுடைய பரபரப்பின் கீழ் பல கலை வருகிறது. இவங்களுக்கு பெருமை சேர்க்கிறது. ஐயா அவர்களுக்கு பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. role you have played in my life. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் அரசு பணியின் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, நகராட்சி ஊழியர் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்க தலைவர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், வாரிசுதாரர் நல சங்க தலைவர் டாக்டர் கலை மாமணி நமச்சிவாயம், சக்திவேல், சீனு பிரபு மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பிரதமர் மோடியின் மனதின் குரல் சொல்லை நிறைவேற்றும் வகையில் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தனது தாயாருடன் சேர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் நீர்நிலைகளை மேம்படுத்தவும், குடிநீர் தட்டுப்பாடுகளை சரி செய்யவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் மரம் நட வேண்டும். மேலும் தனது தாயாரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு மரம் நட வேண்டும். மேலும் தங்கள் பகுதியின் அருகில் உள்ள நீர்நிலைகள், சூழ்ந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற கழிவுகளை நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அவரது வேண்டுகோளை ஏற்று புதுவை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் அவர்கள் தனது தாயாருடன் அப்பகுதி முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்தார். மேலும் இதில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் எழில்ராஜன், ரகு, பஞ்சாயத்து துணைத் தலைவர் திரு வேங்கடம், தட்சிணாமூர்த்தி, ராகுல் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஏம்பலம் பகுதியில் ஐயனாரப்பன் கோவில் வளாகத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கால்நடை துறை ஆகியவை இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் ஏம்பலத்தில் உள்ள ஐயனார் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. ஏம்பலம் பகுதி கால்நடை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த சிகிச்சை முகாமிற்கு கால்நடை துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை முகாமை ஆரம்பித்து வைத்து அனைத்து கால்நடைகளுக்கும் சினை ஊசி மற்றும் குடற்புழு நீக்கம் செய்தல், சினை பிடிக்காததற்கான காரணத்திற்காக சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றை மேற்கொண்டார். வேளாண் அலுவலர் தினகரன் அவர்கள் இந்த சிகிச்சை முகாமிற்கு வந்தவர்களை வரவேற்று பேசினார். கால்நடை மருத்துவர்கள் செல்வமுத்து மற்றும் தாமரை செல்வி அவர்கள் அனைத்து கால்நடைகளுக்கும் குடற்புழுக்கம் செய்து செயல் விளக்கம் செய்து காண்பித்தார்.
இந்த சிறப்பு சிகிச்சைக்கு 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்குதல், மலட்டுத்தன்மை கண்டறிதல், ஊசி போடுதல், கர்ப்பப்பை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகாமின் முடிவில் கால்நடை விவசாயிகளுக்கு சத்து மாவு கலவை, மாடு சினை பிடிப்பதற்கான மருந்துகள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்திற்கான பெயர் பலகை திறப்பு விழா திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை அடுத்த மேல் திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகரில் புதுச்சேரியில் வசிக்கின்ற பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் தலைவர் தனபால் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்திற்கான பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம் தலைவர் தனபால் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இவ்விழாவில் துணைத் தலைவர் சேட்டு, செயலாளர் பரசுராமன், துணை செயலாளர் ரமேஷ், சக்திவேல், சேகர், பொருளாளர் வீரமணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் இறுதி நிகழ்வாக துணைத் தலைவர் மாசிலாமணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.